முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா வருகிற 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மார்ச் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த திருவிழாவிற்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கோட்டாட்சியர் கௌதம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவில் இணை ஆணையர் ராமு, வட்டாட்சியர் தங்கமாரி, உதவி ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பாலசுந்தரம் உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பக்தர்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் வகையில் நகராட்சி பகுதியில் குடிநீர் பந்தல்கள் அமைப்பது எனவும், திருவிழா நாட்களில் நகர்ப்பகுதியில் உடனுக்குடன் குப்பைகளை அகற்றி தூய்மையை பராமரிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் கூடுதலாக தற்காலிக கழிப்பிடங்கள் அமைப்பது, முக்கிய திருவிழா நாட்களில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் மார்க்கத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது, ஆம்புலன்ஸ், மருத்துவம், தீயணைப்பு வாகனங்கள் கோவில் வளாகம் மற்றும் நகர்ப்பகுதியில் தயார் நிலையில் நிறுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது.